அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருப்பீட வாழ்வு கழகத்தில் புதுப்பிக்கப்பட்ட சட்டங்கள். இந்த திருத்தம் அதிபரின் தலைமைத்துவத்தையும் மத்திய அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பு பங்கையும் எடுத்துக்காட்டுகிறது. மேலும் இது திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் நிறுவப்பட்ட மனித உயிர் மற்றும் மாண்பை பாதுகாப்பதற்கான இக்கழகத்தின் பணியை தொடர்வதை உறுதி செய்கிறது. 1994ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் நிறுவப்பட்ட திருப்பீட வாழ்வு கழகம் ஆதரவாளர்கள் என்ற புதிய வகை பங்கேற்பாளர்களைச் சேர்க்க அதன் சட்டங்களை புதுப்பித்துள்ளது. பிப்ரவரி 27 வெள்ளியன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நிறுவப்பட்ட இந்த புதிய வடிவம் கல்வி பின்னணி இல்லாவிட்டாலும் மனித மாண்பு மற்றும் வாழ்க்கையின் மதிப்பீடுகள் குறித்த இக்கழகத்தின் பணிகளை மக்கள் ஆதரிக்க அனுமதிக்கிறது. கடந்த ஆண்டில் திருத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட சட்டங்கள் தலைமை, மத்திய அலுவலகம், உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என இக்கழகத்தை 4 பகுதிகளாக மறுசீரமைக்கின்றன. ஆதரவாளர்கள் 3 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார்கள், 2 பதவி காலங்கள் வரை புதுப்பிக்கத்தக்க வகையில் பதவி வகிப்பார்கள், மேலும் மாநில செயலகத்தின் முன் ஒப்புதலுடன் ஆளும் குழுவால் நியமிக்கப்படுவார்கள். இந்த திருத்தம் அதிபரின் தலைவரின் தலைமைத்துவத்தையும் மத்திய அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பு பங்கையும் எடுத்துக்காட்டுகிறது. மேலும் இது திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் நிறுவப்பட்ட மனித உயிர் மற்றும் மாண்பை பாதுகாப்பதற்கான இக்கழகத்தின் பணியை தொடர்வதை உறுதி செய்கிறது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.